श्रीशैले दयापात्रं दीभक्त्यादिगुणान्धवं यतीन्द्रप्रवणं वन्देरं अजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुणमध्वयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् भक्तामृतं विश्वजानूनमोदनं सर्वार्थं श्रीषडगोपवाङ्मयं सकस्ससाहोपनिषत्समागमं नमाम्यகம் திராவிடவேதசாகரம். திருவழுதி நாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணலென்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியினைய எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏய்த்தவரும் கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்த்த பெரும் சீராச்சடகோவன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெறாத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவுருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியினை நாம் அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் காணவிருப்பது முதலாம் பத்து, ஐந்தாம் பதிகம், 9ஆம் பாசுரம். மாயோந்திய அலவலைப் பெருமாவஞ்சப்பேய்விய தூய குழவியாய் விடப்பால் அமுது செய்திட்ட மாயன் வானோர் தனித்தலைவன் மலரால் மைந்தன் எவ்வுயிர்க்கும் தாயோன் தம்மான் எம்மான் அம்மா மூர்த்தியைச் சார்ந்தே. மாயோம் தீய அளவலை பெருமாவஞ்சப்பேவிய தூய குழவியாய் விடப்பால் அமுது செய்திட்ட மாயன் வானோர்க்கு தனித்தலைவன் மலரால் மைந்தன் எவ்வுயிர்க்கும் தாயோன் தம்மான் எம்மான் அம்மா மூர்த்தியைச் சார்ந்தே. தீய கொடிய நினைவை உடையவளாய் அளவலை மனசஞ்சலம் உடையவளாய் பெருமாவஞ்சம் மிக கடும் வஞ்சகையாக பேய் பூதனையானவள் வீய முடியும்படி தூய குழவியாய் பசுங்குழந்தையாகி பிடம்பால் அமுதா அந்த பூதனையின் விஷங்கலந்த முளைப்பால் அமுதாகும்படி அமுது செய்த மாயன் வியத்தகு செயல் புரிபவன் வானோர் தனித்தலைவன் நித்திய சூரிகளுக்கு தலைவன் மலரால் மைந்தன் திருமகள் கொழுனனும் எவ்வுயிர்க்கும் தாயோன் எல்லா உயிர்களுக்கும் தாய் போன்றவன் தம்மான் தனக்குத்தானே தலைவன் என் அம்மான் எனக்குத் தலைவன் அம்மாமூர்த்தியை அப்படிப்பட்ட மேலான திவ்யமங்கள உருவத்தை உடைய பெருமானை சார்ந்து கிட்டி மாயோம் இருவரும் மாயாது வாழக்கடவோம் என்பதாக இப்பாசுர சொற்களின் விளக்கம் அமைகின்றது. இப்பொழுது பாசுரத்தின் முழு விளக்கத்தினை நாம் அனுபவிப்போம். எம்பெருமானே, திருவாய்ப்பாடியில் வெண்ணெய் உமக்கு பரமபோக்கியம் என்பது மெய்யே. ஒப்பற்ற பரிவுடைய யசோதை பிராட்டி முதலானோருடைய கைவெட்ட வெண்ணெய் ஆகையினாலே அது உமக்கு அமுதமாயிருக்கும். பாபியான என்னுடைய சம்பந்தம் உமக்கு விஷமாயிருக்குமே என்கின்றார் போலும் ஆழ்வார். அது கேட்ட எம்பெருமான் ஆழ்வாருக்கு விடை கூறுவது போல ஆழ்வார் இப்பாசுரத்தில் பூதனையின் கதையை கூறுகின்றார். நம்போன்ற சேதனருக்கு தீய எண்ணங்களை கொண்டும் அளவற்ற பேச்சுக்களை பிதற்றிக் கொண்டும் வஞ்சகத்தாய் வேடம் பூண்டு வந்த கொடிய பூதனை என்னும் பேச்சு எப்படி வந்தாளாம்? யசோதை பாட்டி போன்று உருக்கொண்டு வஞ்சனையாக
கம்சனால் ஏவப்பட்ட அந்த பூதனை கண்ணனை கொல்ல வேண்டும், அழித்தொழிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு வந்தாள். வஞ்சகத்தாய் வேடம் கொண்டும் வந்த கொடிய பூதனை என்னும் பேச்சு வந்தவள் கண்ணனுக்கு பாலூட்டுவது போன்று நடிக்கத் தொடங்கினான். அப்படிப்பட்ட நிலைகளை எம்பெருமான் கண்ணனாக இருந்த காலத்தில் என்ன செய்தானாம், அந்த பேச்சு மடிந்து விழுந்து போகும்படி மனதில் எந்த விதமான விகல்பமும் இல்லாத பசுங்குழந்தையான கண்ணன் அவள் பருகத்தர முற்பட்ட விஷம் தடவிய பாலை கூட அமிர்தமாக கருதி உண்டவன். பாலை பருவது போல அவள் உயிரை முடித்திட்ட மாயம் செயல்களில் வல்லவன். விண்ணுலகத்து தேவர்களுக்கு ஒப்பற்ற தலைவன். செந்தாமரையில் விற்றிருக்கும் திருமகள் கேள்வன், மிடுக்குடையவன். உயிரினங்கள் அனைத்திற்கும் தாய் போன்று பரிவு காட்டக்கூடியவன் தாயோன். அவனுக்கு அவனே தலைவன், அவனே எனக்கும் தலைவன். எம்பெருமான் ஆழ்வாரிடம் பூதனையின் விஷமும் நமக்கு அமுதமாயிற்று என்றார். அதுபோன்று உம்மால் விஷமென்று நினைக்கப்படுவதும் தனக்கு அமுதமாக தடையில்லை என்று கூறி ஆழ்வாரது திருமேனியை மேல் விழுந்து கைக்கொள்வான் எம்பெருமான். அதனால் இனி அகல்வேன் அல்லேன் என்று இப்பாசுரத்தில் ஆழ்வார் முடிவெடுக்கின்றார். இப்படி எம்பெருமானை சார்ந்ததால் இனி ஒருபோதும் அவனை விட்டு பிரிய மாட்டேன், எனவே அவனும் என்னை விட்டு பிரிய மாட்டான் என்கின்றார். இனி நாங்கள் இருவரும் பிரிந்து அதனால் தங்களது சொரூபம் அழியும் என்ற நிலையின்றி ஒன்றாகவே இருப்போம் என்கின்றார் என்பதாக இப்பாசல் விளக்கம் அமைகின்றது. எம்பெருமான் திருவடிகளே சரணம், நம்மாழ்வார் திருவடிகளே சரணம், எம்பார் திருவடிகளே சரணம்.